சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தைய பிரிஞ்ச அவரை பிரிஞ்ச அத்தையும் எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் தானே காரணம். இது ரொம்ப நாள் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவரு நான் இல்லாம அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு வைராகியமா இருந்தாரு. அத்தை நான் அந்த வீட்டுக்கு வந்துடவே கூடாதுங்கிறதுல வைராகியமா இருந்தாங்க. கடைசியில அத்தைக்கு உடம்பு முடியாம போகவும் அவர் அவங்க கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அப்போ நீ மாப்பிள்ளை விட்டுட்டு பிரிஞ்சு வந்துட்டியா? இப்போது உனக்கு புரிஞ்சுதேம்மா. அக்கா, மாமா இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அவர் என்ன பண்ணுவாரு பாவம். இந்த நேரத்துல அம்மா கூட தானே அவர் இருந்தாகணும். அவங்க குணமாகற வரைக்கும் கூட இருந்துட்டு உடம்பு சரியானதும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? அப்பப்ப போனா உன் பொண்டாட்டிய தலைமுழுக்கிட்டு என் மகனை மட்டும் வான அவரை கட்டாயப்படுத்துறாங்களே. அதுக்கு அவரு அவங்க கூடவே இருக்கட்டும் தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன். உன்னோட மாமியார் உன்னை ஏத்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா மகா உனக்கு? என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அக்கா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுக்கா. ஏதாச்சும் சொல்லுக்கா. என்ன சொல்ற என்ன? நாங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் புத்தி பேதலிச்ச மாதிரி இருந்தவங்க அவரை பார்த்த உடனே நிமிர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. முகத்துல அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பரவசம். நான் உள்ள போய் உங்க பையன் உங்க கூடவே இருப்பாரு, நீங்க என்ன மருமகளை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவரை பிரிஞ்சு என் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். அத்தை ஒரு வார்த்தை கூட நீ இருமான்னு சொல்லவே இல்லை. இனிமே அவங்க என்னை ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லம்மா. அவங்க ஏத்துக்கலனா நீ எப்படி